ஃபர்ஸ்ட் டைம் செய்கிறோம் அல்வா எப்படி வருதுன்னு தெரியாது. 3 புட்டு கொத்துற பேணி பால் வந்துச்சுண்டா ஒரு புட்டு கொத்துற பேணி சீனி போடணும். எப்படி இருக்குன்னு வேறுங்க. வணக்கம் ரவலே, எல்லோரும் அப்படி நல்ல சுகமாக இருக்கிறீங்களோ? இன்றைக்கு இந்த காலையில் நாங்கள் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால், நாங்கள் இன்றைக்கு அல்வா செய்ய போகிறோம். சரி, நாங்கள் அதுக்காண்டி ரவை வாங்கி இப்போ ஊற வச்சாச்சு. ரவையை பார்த்தீங்கன்னா 3 மணித்தியாலம் கிட்டத்தட்ட நாங்கள் ஊற விட வேணும். பெட்ரோல் வர மட்டும் பார்த்தீங்கன்னா கூடுதலான காணொலிகள் சமையல் காணொலிகளாக தான் இருக்கும். இந்த கடையில் கஜிவிக்கு தான் உங்களோட காசில் வாங்கி தருவீங்களா? எங்களுக்கு எங்களோட காசில் காசு வாங்கல, அது நிர்வாக காசு வாங்கி தாங்க. நாங்கள் காசு இதில் வரோம் வாங்கிங்கன்னா நாங்கள் இவ்வளோ நேரம் இருந்து காய்ச்சி கொண்டு வந்தாங்க. ஆனால் ஒன்றுமே பதிவடையில் ரெண்டு பார்த்தீங்கன்னா மேக் கோஃபில் இருந்தது. முதலாம் பால் எடுத்துட்டோம் பாருங்க, கொஞ்சம் கஷ்டப்பட்டு புளிஞ்சு முதலாம் பால் எடுத்துட்டோம். ஆனால் காய்ச்சல் தான் ரெக்கார்ட் ஆயில் என்ன செய்கிறது, திருப்பி வந்து 2ஆம் பால் எடுப்போம். சரி, ஓகே, நல்லா புளியணுங்கோ, கையால் புளிஞ்சு போட்டோம். வருதாவா காட்டுறா? வருதுண்டாவா? கொஞ்சம் கொஞ்சமாக தான் வருது. பெயிண்ட் அடிக்கிறீங்களா? இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னா 3ஆம் பால் எடுக்க போகிறோம். நாங்கள் பார்த்தீங்கன்னா பால் புளிஞ்சு எடுத்தாச்சு. இல்லை நாங்கள் இந்த புட்டு கொத்துற பணியால், இது புட்டு கொத்துற பணி இல்லை, அதில் 3 பணிக்காண்டா ஒரு பணி சீனி எடுக்கணும். அதே மாதிரி இப்போ நாங்கள் இது தேத்தனி குடிக்கிற பணி வேறங்கோ. இதில் ஒரு பணி என்றால் படிக்க தெரியலாம். இதில் 2 பணி தான் ஒரு புட்டு கொத்துற பணி. அந்த புட்டு கொத்துற பணி கிடைக்கல, அதனால நாங்கள் இந்த பணியாலே ஊற்றப்புறோம். அதாவது தேத்தனி குடிக்கிற பணி எத்தனை பணி வருதாண்டு பார்ப்போம். 3 புட்டு கொத்துற பணி பால் வந்துச்சுண்டா ஒரு புட்டு கொத்துற பணி சீனி போடணும். அந்த அளவுக்கு நாங்கள் கணக்கு வச்சு போடுவோம். இதில் 2 வைக்கலாமே என்ன, ஒரு புட்டு கொத்துற பணியாண்டா இது 2க்கு சம. ஓகே, சரியாக பார்த்தீங்கன்னா 5 பேணி வருகுது. நாங்கள் ஒரு புட்டு கொத்துற பேணி சீனி போட்டால் காணும் பண்ணாங்க. வாங்க ஓடா. சரி, இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் ரெடி ஆகிட்டோம். அடுப்பை 10 வச்சாச்சு. நாங்கள் சட்டியை வைப்போம். சட்டி கொஞ்சம் சூடாகட்டும். சட்டி சூடாக வைக்கல நாங்கள் பார்த்தீங்கன்னா தண்ணி கொஞ்சம் ஊற்றணும். இப்படித்தானடா, எனக்கு தெரியாது, தண்ணி தான் ஊற்றணும்னு நினைக்கிறேன். தண்ணி கொஞ்சம் ஊற்றுவோம். கொஞ்சம் கணக்கான தண்ணி ஊற்றணும். கிணக்கு ஊற்றப்படாது, கணக்கான தண்ணி ஊற்றணும். கொஞ்சம் இந்த தண்ணி சூடாகட்டும். தண்ணி சூடாகணுன்னா தான் நாங்கள் இந்த சீனியை போடணும். சரியா, சூடாகட்டும். இப்போ அவி என்னென்னா எல்லாம் கொண்டு வந்தோம். நகப்பா ஒன்றையில் இப்போ அடி வாங்க போகிறோம். அவி இங்கே தந்துட்டு இப்போ கொதிக்க துவங்கிட்டு வேறுங்க. கொஞ்சம் இந்த கொதிக்க துவங்கிக்கு நாங்கள் இதுக்கு அரைவாசி சீனி, இந்த கடைக்கு அரைவாசி சீனி அப்படி போட போகிறோம் பாருங்கோ. இஞ்சி பாருங்க, நல்லா கொதிக்க துவங்கிட்டு சீனி பானி இதில் இருந்து தான் ரெடியாக போகுது. இந்த பாருங்க அரைவாசி சீனி போட்டுவிட்டோம். நாங்கள் இன்னும் கொஞ்சம் போடுறோம் நெல்லம் போல். ஏண்டா நல்லா அந்த இன்னும் ஒட்டுற தன்மையில் வந்தால் தான் நெல்லை இறக்கும் காணுமன் நினைக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா ஒரு புட்டு பணி அளவுக்கு வருமானு நினைக்கிறேன் நான். இங்கே வந்து வேறு எப்படி இருக்குன்னு சொல்லி ரெடியாக போகுது. ஒட்டுற தன்மைக்கு வந்தால் சரி. இந்த சீனியெல்லாம் கரைஞ்சி தண்ணி மேலே வருமானா ஒட்டுற தன்மைக்கு வரும். இப்படியே கொஞ்சம் எதுக்கு நாங்கள் விடுவோம். என்ன சீனி பானி ரெடியாகி வரட்டும். முழு சீனியும் போடுவோம் மேடா, ஏறும்பலாங்களா கொஞ்சம் மட்டும். முழு சீனியும் போட்டுவிடுவோம். பிரச்சனை இல்லை. இப்போ பதத்தை பாருங்க அப்படி இருக்கணும். இதை விட வேறு லெவல் தண்ணி பதத்தில் வரணும். ஆனால் ஒட்டுற தன்மையில் வரணும். அப்போ தான் வேறு லெவலில் இருக்கும். இங்கே எனக்கு சீனி பானி ரெடி ஆகுது. வேறுங்க அந்த முட்டையாக வருது பார்க்க தெரியுதோ? என்னடா பார்க்குறேன் சீனி பானி. சீனி பானின்ற வாசம் அப்படி எங்களுக்கு மூக்க துளைக்குது. பதம் எப்படி இருக்கணும்டா, இது வந்து ஒட்டணும், கையில் வச்சுதுன்னா ஒட்டணும். அதே தண்ணிக்க போட்டால் ஒட்ட அந்த கரையாமல் கீழே போய் அடியில் இருக்கணும். அந்த பதம் தான் சீனி பானின்ற பதம். ஏன்னா நான் ஏற்கனவே இருக்கா செய்தேன். நான் செய்தது இல்லை இருக்கா ரெடியாகுது உடனடா. இப்போ செய் அடிப்பிடிக்க போகுது. இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல வடிவா சீனி பானி ரெடி ஆகிட்டேன்னு நினைக்கிறேன். இஞ்சி வேறுங்க வேறு லெவலில் ரெடி ஆகிட்டு. இப்போ நாங்கள் இந்த டைமில் தான் பால் ஊற்றணும்னு நினைக்கிறேன். ஓகே, புளிஞ்சு வச்ச பாலை ஊற்றுவோம். என்ன இஞ்சி பாருங்க வடியாக காட்டுறாவி. ஓகே, புளிஞ்சு வச்ச பாலை ஊற்றியாச்சு. நல்லா கிளக்கணும். நாங்கள்
சீனி பானையோட இப்போ நாங்கள் கலக்கிறோம். அந்த கட்டித்தன்மை விரைக்குள்ள நாங்கள் என்ன ஒன்று பார்த்தீங்கன்னா நெய்யை விட்டு திருப்பி நாங்கள் கிண்டி கொண்டு இருக்கணும். கிட்டத்தட்ட நாங்கள் இதை ஒரு 20 நிமிஷத்துக்கு மேலே கிண்டவணும் நினைக்கிறேன். நான் படியாக தெரியல. 20 நிமிஷம் மட்டும் தான் எனக்கு சொன்னவ. வேறு லெவலில் வேற போகணும் மட்டும் தெரியுது. என்ன கிளறிங்க பிறா ஒரு கடைசிலையோ இங்கே இருங்க. அந்த கீழே அடி பிடிக்கிறது தெரியுதோ? இங்கே அந்த கிட்ட காட்டுறேன். இங்கே இருங்க. அடிப்படிக்கல இந்த கட்டியாக மாறுற தெரியுது. வேறு இங்கே ஒன்று வர்றேன். இப்போ தான் கட்டி வருது. அஞ்சிட்ட இங்கே இருங்க. அப்படி என்ன இப்போ தான் கிண்ட துவங்கணும் இருந்தாங்க. சட்டி சுடா போகுது. வடிவா கிண்டவணும் வேறுங்க. வெள்ள களி மாதிரி வருதுனடா. இதுதானே அல்வா. இது கிண்ட தானே அல்வா வரும் போல என்ன தெரியாது எங்களுக்கு. பண்டத்து பல்வாவோட அவாய்டன் செய்த அல்வா. ஏதாவது ஆர்டர் வேணுமெண்டா சொல்லுங்க. நாங்கள் நோம்பல் எடுக்கிறத மட்டும் கொஞ்சம் குறைவு தான் எடுப்போம். அண்ட் ஃபஸ்ட் டைம் தானே அல்வா மாதிரி வருதோ இல்லாட்டி கல் மாதிரி வருதோ ஒன்றும் தெரியாது. என்னடா இப்போ பார்த்தீங்கன்னா முதலையும் விட கொஞ்சம் கிண்டுற கஷ்டமாக இருக்குது. வேறுங்க அந்த பதத்தை பாருங்க. முதல் கொஞ்சம் தண்ணி தன்மையிலேருந்து இப்போ வேறுங்க கொஞ்சம் எப்படி ஊற்றுணுதுன்னு வேறுங்கோ கொஞ்சம் பார்க்க தெரியுமா நினைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் தன்மை மாறிக்கலாம். நாங்கள் அந்த நெய்யை விட்டு கிண்டவணும் தீக்கிறோம். வேறு லெவலில் தான் பெற போகுது அல்வா. அஞ்சு வேறுங்கோ இது கூழ் மாறி கிடைக்கிறடா. அலுவா 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 வேறு லெவல் வேறுங்க எப்படி வலிக்குதுண்டு வேறு லெவலில் கொஞ்சம். ஆமாம் நெய் கொஞ்சம் விட்டு விட்டு கொண்டு போவோம். என்ன கொஞ்சம் நெய் பாருங்க. இதான் நெய், சுத்தமான நெய். நெய்யை விட்டு விட்டு கிண்டோணும். நாங்கள் நெய்யை காட்டுறா அப்படியா. நெய் விட்ட ஒன்று ஒரு சத்தம் இருக்குது. நெய் விட்ட ஒன்று ஒரு பொங்கல் மாதிரி சவுண்டு வருது. உங்க வடிக்குது வேட்டா நெய் விட்ட உடனே. ஓ இதுதான் சொட்டு. கரியாக போகல கொஞ்சம் மடப்பை குறைச்சா நெய் விட வடியாக காட்டு. என்னடா நெய் விட்டா அந்த சட்டியில் ஒட்டுற பதம் கொஞ்சம் குறையுது. நெய் விட்டா அப்புறம் சட்டியில் ஒட்டாமல் கொஞ்சம் பதம் இருக்குது. ஆனால் விட்ட கை நோவுது, உழையுது கை உழையுதுன்னு இந்த ஷோல்டர் பக்கம் கொஞ்சம் உழையுது. இங்கே எப்படி எழுதிட்டு வராஜ் இப்போ விட்டா நல்லா இதாக விட நாங்கள் நல்லா கிண்டோணும். இந்த டைமில் நாங்கள் வேணும் இங்கே இதை பாருங்க. என்ன சாமான் தெரியுமா நினைக்கிறேன் உங்களுக்கு? காஜு. நாங்கள் வேண காஜுவையும் போட்டு கிண்டோணும். இப்போ காஜுவிൻ്റെ விலை சொன்னால் தானே 300 ரூபாய் கிட்ட போகுது காஜுவிൻ്റെ விலை. அதாவது 50 கிராம். இந்த அப்பா போடப்பா அடிப்பிடிக்காது. அடிப்பிடிக்காடா அப்பா. ஓகே இவ்வளோ காணும் நினைக்கிறேன். கலர் கூடி போட்டு என்னடா நான் காணும். இந்த தட்டுக்குள்ள நெய் தடவணும். நாங்கள் நெய் வருது பதம் வந்துட்டு வரங்கஞ்சு. நீங்கள நாங்கள் கை சுடுது போல் கை சுட்டாலும் பிரச்சனைகள் இறக்கிட்டோம். இப்படி இறக்கியாச்சு. நாங்கள் என்ன செய்ய போகிறோம் என்றால் கிட்ட கொண்டு காட்டுறா என்ன செய்ய போகிறோம்ட்டு. ஐயோ கீழே விட்டுதோடா. இங்கே இருங்க அல்வாவை இந்த கிண்ணிக்க விட்டுனா இந்த கிண்ணி தானுங்கள். அது அப்படி கிடக்கட்டும். அதை நாங்கள் நல்ல தட்டையாக்கும். நெய் கூட அப்போ தான் நாங்கள் அந்த கரண்டிலையும் பூசணும். ரெண்டால் ஓகே காணும் நினைக்கிறேன். நெய் என்ன இப்படி நெய்யை போட்டுவோம்.
என்னது இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் அல்வா செய்து முடிச்சிட்டோம். ஒரு தம்ப்நெயில் போஸ் அல்வா, இந்தியன் அல்வா. நாங்கள் இஞ்சி சாப்பிட்ற மாதிரி அல்வா இல்லை கொஞ்சம் வித்தியாசமான அல்வா. இது கிள்ளி கிள்ளி சாப்பிடலாம். நாங்கள் பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி கரெக்ட் பெரிய கஜு கொட்டையோட சாப்பிட்டா தான் இன்னும் டேஸ்ட் கூட. அவங்க எப்படி இருக்குன்னு சொல்லி இஞ்சி இறங்கோ கஜு போட பார்த்தாலும் தெரியும். இந்த நெய்யின் கமகம வாசம் அப்படியே வருது. அப்படியே பார்த்தீங்கன்னா கஜு வேறு லெவல், சொல்லி வேறு இல்லை. இப்படி கஜு பார்த்தீங்கன்னா இன்னும் டேஸ்ட்டை இழுத்து கொடுக்குது. கணக்கான இனிப்போட, இதை விட கூடவும் போடப்படாது குறையவும் போடப்படாது, கணக்கான இனிப்போடே இருக்குது. இப்போ வந்து நான் சாப்பிட்டு பார்க்க போகிறேன். என்ன சாப்பிட்டு சொன்னால் நல்ல ஹைட்டுக்கு சும்மா இந்தியன் மாடலில் நான் செய்தவன். அப்போ நானும் சாப்பிட்டு பார்க்க போகிறேன். இனிப்பு அப்படியே அந்த அல்வாண்டு ருசி அப்படியே கிடாக்கு. கொஞ்சம் சூடாக்கல ஆற விட்டு சாப்பிட்டா நல்ல கட்டியாக இருக்கும். நீங்கள் உங்களை விருப்பமெண்டா ஆற விட்டு சாப்பிடுங்க. நாங்கள் இப்படியே சாப்பிட்றோம். நல்ல இருக்குமெண்டு. கஜோட சாப்பிடு பாப்பா. இப்போ கஜுவை கடிக்க டேம் சாப்பிடுக்க தரமாக தாங்களே. நல்லா வந்துட்டு இத்துடன் வீடியோவை முடித்துக்கொண்டு அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் அபிஷ்டன். அவர் உங்களோட அல்வா 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 அல்வா